அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு போற்றலையும் தூற்றலையும் சமமாக எடுத்துக்கொண்டார் என்னும் தலைமை பண்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நாம் பாராட்டப்படுகின்றோம், சில நேரங்களில் நாம் இகழப்படுகின்றோம். பொதுவாக மனித இயல்பு எப்படி? பாராட்டப்படுகின்ற பொழுது, போற்றப்படுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இகழப்படும் போது நாம் துவண்டு விடுகின்றோம். ஆனால் இக்குவானுமிற்றி அனைத்தையும் சமமாக எடுத்துக்கொள்வது என்பது ஒரு ஆளுமை பண்பு, ஒரு தலைமை பண்பு. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று பவுலடியார் கூறினாரே, அது இயேசுவை மனதில் கொண்டுதான். இயேசு அத்தகைய ஒரு மனிதராக ஆளுமையாக இருந்தார். போற்றும்போது அவர் உயர்ந்து விடவில்லை, தூற்றும்போது அவர் தாழ்ந்து விடவில்லை. அனைத்தையும் அவர் எளிதாக எடுத்துக்கொண்டார். மத்தேயு நற்செய்தி 11:19 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆகவே பலரும் இயேசுவை தூற்றினார்கள். இவன் குடிகாரன், இவன் பெருந்தேனிக்காரன், பாவிகளுக்கு நண்பன். இயேசு அதை பற்றி கவலைப்படவில்லை. அதே வேளையில் அவருக்கு பாராட்டுக்கள் வந்தன, அதை பற்றியும் அவர் பெரிதும் துள்ளி மகிழ்ந்து விடவில்லை. மார்க்கு நற்செய்தி 10:18 இளைஞன் வந்து இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறிய அடைமொழியை சொல்கிறான், நல்ல போதகரே. இயேசு சொல்கிறார், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. ஆகவே பாராட்டும் அவரை உயர்த்தி விடவில்லை, தூற்றலும் அவரை கீழே தாழ்த்தி விடவில்லை. அனைத்தையும் அவர் சமனாக எடுத்துக்கொண்டார், அனைத்தையும் அவர் எளிதாக எடுத்துக்கொண்டார். எதுவும் அவரை உலுக்கி விடவில்லை. அதுவே சிறந்த ஆளுமை, அதுவே சிறந்த தலைமை பண்பு. அதைத்தான் நாம் இக்குவானுமிற்றி என்று சொல்கிறோம். சமனான மனநிலை, அது ஒரு கலை, அது ஒரு கொடை, அது ஒரு திறன். அதில் நாம் வளர வேண்டும். இயேசு அத்தகைய ஞானம் நிறைந்தவராக இருந்தார். பலரும் போற்றினார்கள், பலரும் தூற்றினார்கள். அவர் தன்னுடைய தாண்மையை, தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய நிதானத்தை அவர் இழந்து விடலை. எப்போதும் அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார், கவலையின்றி இருந்தார். தன்னுடைய பணியிலே அவர் குறியாக இருந்தார். இந்த சோர்வு அவருடைய பணியை பாதிக்க அவர் அனுமதிக்கவில்லை. நாமும் இயேசுவிடமிருந்து இதை கற்றுக்கொண்டு போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் நம்முடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.